அதாவது 5 தீபம் வரிசையாக ஏற்றிக்கோங்க. ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் ஒவ்வொரு தீபம் வைத்து 5 தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது நெய். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இல்லைங்க நாங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலை, வீட்டில் இருக்கிற பஞ்சுக்கூட்டு எண்ணெய் இருக்குது, அதில் தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னாலும் ஏற்றலாம். வராகிமனுக்கு நல்லெண்ணெய் ஏற்றுவதும் சிறப்பு தான். மொத்தம் 5 வகை எண்ணெய் சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் ஏற்றுவதும் சிறப்பு தான். தேய்பிறை பஞ்சமிக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அந்த தீபம் ஏற்றிக்கோங்க. தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாமா? வேப்பெண்ணெய் ஒரு இதில், நல்லெண்ணெய் ஒரு இதில், விளக்கெண்ணெய் ஒரு இதில், வேப்பெண்ணெய், இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கிலும் இப்படி எண்ணெய் ஊற்றி ஏற்றலாமான்னா ஏற்றலாம். அல்லது மொத்தமாக சேர்ந்து நம்ம ஏற்றலாம். அதில் ஒவ்வொரு அகல் விளக்குலையும் 3 மிளகு முதல்ல சேருங்க. மிளகு சேர்ப்பது மிக மிக நல்லது. எதற்காக அப்படின்னா, கடன் தொல்லையை நமக்கு தீர்த்து வைக்கக்கூடியது மிளகுக்கு மட்டும்.